வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற குக்கர் கைப்பிடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் ஆல்ரெடி குக்கர் கைப்பிடியை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குக்கரோட ஹேண்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சரி பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு சரி பண்ணுவாங்க. இதை நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சும் சரி பண்ணலாம். அதே சமயம் வீட்டில் கத்தி இல்லை ஸ்பூன் இருந்துச்சுன்னா அதை வச்சும் இதை நம்ம சரி பண்ணிடலாம். ஆனால் இதே நம்ம அடிக்கடி இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும்னா நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதை எப்போதுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குக்கர் கைப்பிடியில் இருக்கிற அந்த ஸ்க்ரூவை கழட்டிடுங்க. இப்போ இந்த நட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக வச்சுருக்கும். கண்டிப்பாக இதோட வச்சு நம்ம போட்டால் மட்டும்தான் அது நல்லாவே ஸ்ட்ராங்காக நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்ருக்கும். நீங்கள் வெறும் அந்த நட்டை மட்டும் போட்டு டைட் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு அவுந்து விழுந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே அந்த வளையத்தோடு வச்சு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுருக்க நட்டில் அந்த ரவுண்டாக இருக்கிறத உள்ளே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணணும். இப்போ நான் எடுத்திருக்க பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். ஃபெவிகாலை எடுத்துகிட்டு நம்ம அந்த கழட்டி வச்சுருக்க நட்டில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி குக்கரோட ஹேண்டில் அந்த ஹோல் இருக்குல்ல, அதுலேயுமே இந்த ஃபெவிகாலை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இந்த 2 சைடுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்க்ரூலையும் ஃபெவிகால் சேர்த்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த குக்கரோட ஹேண்டில்லையுமே ஃபெவிகால் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரூவை எப்படி வச்சு நீங்கள் டைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிடுங்க. இப்படி டைட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். நம்ம கலட்டாமல் அந்த ஸ்க்ரூ கலடாது. அவ்வளோ நல்லா டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரோட மேலே இருக்கிற மூடியோட ஹேண்டில் மட்டும் இல்லாமல் இந்த குக்கரோட இந்த அடிப்பகுதியில் இருக்கிற இந்த ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். இதை நீங்கள் எப்போதுமே ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அசால்ட்டாக இந்த ஹேண்டிலை மட்டும் நீங்கள் பிடிச்சி அதை எடுத்திங்கன்னா டக்குன்னு கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே 2 கையில் பிடிச்சிட்டு எப்போதுமே எடுங்க. அதுதான் நமக்கு சேஃப்டியாக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டுறதுக்காக நான் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிட்டேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த நட்டோட அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இது இருந்தால் மட்டும்தான் அது சீக்கிரமாக லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக இருக்கும். இப்போ இதை டைட் பண்ணுறதுக்காக நான் ஃபெவிகால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டிலோட இந்த உள்பகுதியிலலாம் நல்லா இதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்க்ரூலையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ குக்கரோட ஹேண்டில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணி வச்சுருக்கிற இந்த நட்டை போட்டு நல்லா இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா டைட் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே டைட்டாக இருக்கும். நம்ம லூஸ் பண்ணாமல் இனிமேல் குக்கரோட கைப்படி லூஸ் ஆகாது. அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் கொலுசு போடுற சமயத்தில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே அது கலண்டு விழுந்துருமோன்னு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயம் இல்லாமல் நம்ம கொலுசு போடுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கொலுசோட திருகாணியில் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி கொலுசோட இந்த உள்ள அந்த நம்ம டைட் பண்ணுவோம்ல அந்த இடத்துலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கும். இப்போ இதை நம்ம குழந்தைங்களுக்கு எப்போதும் எப்படி கொலுசு போட்டுவிடுவோமோ அதே மாதிரி கொலுசு போட்டு டைட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். லூஸாகவே ஆகாது. நல்லா டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு தங்கத்தோடு போடுறப்போ ஒரு விதமான பயம் இருக்கும். தோடு அது திருகாணி லூஸ் ஆயிரும்னு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஃபெவிகால் எடுத்துகிட்டு தோடோட திருகாணியில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நீங்கள் எப்போதும் போல் காதுக்கு தோடு போட்டிங்கன்னா தோடு அவுந்து விழுகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.